India's community and his promise. Nation's collective commitment. और राष्ट्रीय मतदाता पुरस्कार ये कुल 21 पुरस्कार हैं जिसमें ताम्रपत्र शामिल है। इनके विजेताओं को अग्निकर फंड द्वारा सम्मानित जिनकी लगन इनोवेशन और कलात्मकता ने हमारी राष्ट्र की हथकरघा विरासत को अत्यंत समृद्ध बनाएंगे। जनाब नसीम अंसारी आपका विशेष उपहार पेश कर जम्मू और कश्मीर से हमारे नेता बुलाई पर से भी ये भी एक जॉइंट अवार्ड है। जोरदार तालियों से स्वागत करते हैं जनाब फयाज हमारे अगले नेता हैं मध्य प्रदेश से बुलाई के लिए श्री कमल गौर आपका विशेष उपहार ओके नागराज ओके ஓகே நம் மக்கள் இலை செடிகளை உடையாக போட்டுக்கொண்டு மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் இன்று உடை தயாரிக்கின்ற தொழிலை தெய்வமாக செய்கின்ற நெசவாளர்கள் இந்த நெசவாளர் தினத்திலே அந்த நெசவாளர்கள் அனைவரையும் கடவுளுக்கு நிகராக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் செடி கொடிகளை எல்லாம் கட்டிக்கொண்டிருந்த தமிழனை உடையணிந்து செல்லுகின்ற வாய்ப்பினை ஏற்படுத்திய நெசவாளர் தினத்திலே இன்று மேதகு ஜனாதிபதி அவர்கள் விருது வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே தான் நடந்தது. ஏனென்றால் கடந்த ஆட்சியிலே நெசவாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை தெரியாமல் இருந்தது. நெசவாளர்கள் என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த ஏனால் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே காந்தி ராட்டை நைப்பது போல செய்தி மட்டும்தான் போட்டோ மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியிலே எல்லா கிராம பெண்களுக்கும் ராட்டையை கொடுத்து தொழிலை உருவாக்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்த நாளை நன்னாளாக கருதுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்து அதிரடிப்படையினுடைய தலைவர் சகோதரர் ராஜகுரு அவர்களே மற்றும் அண்ணன், அதாவது நமது நாட்டிலேயே அதிகமாக இந்த கைத்தறி விஷயங்களை எடுத்துக்கொண்டு விளக்கப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க இன்று பாரதத்தினுடைய மேதகு ஜனாதிபதி அம்மா அவர்களுடைய கையில தமிழ்நாட்டிலிருந்து மற்றும் இந்தியா முழுக்க சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாங்க நேரடி ஒளிபரப்புல பார்த்து கொண்டு கண்காணிச்சோம். இதையும் நாங்க சேலம் நெசவாளர் சேவை மையம் அறிவுறுத்தினாங்க. இதைய இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் சேவை மையத்திற்கு. அதுபோல எங்களோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு எஸ்.எம். செந்தில்ஜி அவர்களுக்கும் இந்து அதிரடிப்படையினுடைய திரு ஜி.எஸ். 30 to 40 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையவே இந்த தொழில் அர்ப்பணிச்சவங்களுக்கு கையால் நெய்யப்பட்ட கைத்தறியால் நெய்யப்பட்ட பொன்னாடையை தறி துண்டை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவித்தோம். இது பாரதனுடைய ஜனாதிபதி அம்மா அவர்களுடைய கட்டளை. இது
இதை நாங்கள் நிறைவேற்றினோம். நாங்கள் பெருமை கொள்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும். இந்த விருது வழங்கியதில் அதாவது இந்தியா முழுக்க அனைத்து மாநிலத்திலிருந்து வந்து வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பிட்டவன் நம்முடைய தமிழகத்திற்கு 4 விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 விருது வழங்குவதற்கு எங்களுடைய பவானி சார் ஹேண்ட்லூம் சார்பாகவும் நமது சேலம் வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். அதையும் தாண்டி நாங்கள் வாழக்கூடிய பகுதியான இந்த கொங்கு ரீஜன் எங்கள் ஜோனில் 2 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எங்களுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் மிகுந்த பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களையும் நன்றி.